வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சை வந்து நாளைக்கு வந்து மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி வந்து நிறையா செலிப்ரிட்டி வந்து இன்றைக்கி சென்னையிலேருந்து மலேசியாவுக்கு ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. யாரெல்லாம் போயிருக்கா, இந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்னலாம் ஹைலைட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம தளபதியோட ஒரு வேறு லெவல் ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க மலேசியாவில். அதுக்கு தளபதி கச்சேரின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. திருவிழா மாதிரி வந்து நடக்க போகுது. இதுக்கு வந்து நிறையா செலிப்ரிட்டி வந்து கலந்துக்க போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தளபதி வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கான ஸ்டில்ஸை வந்து அஃபீஷியலாக நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியே வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம அனிருத் அவர்களும் வந்து நம்ம தளபதி கூடயே போயிட்டாங்க. இது இல்லாமல் நம்ம டேரக்டரான நெல்சன், அப்புறம் வந்து நம்ம அட்லி, அப்புறம் லோகேஷ் கனகராஜ், இந்த 3 பேரும் வந்து நம்ம தளபதியோட ஒரு ஃபேன் பாயாக வேறு லெவலில் வந்து கலந்துக்க போகிறாங்க நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து இந்த படத்தில் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களும் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து போயிருக்கிறதா தெரியுது. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு காம்பேரிங் வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் வந்து 5 மணி நேரம் நடக்க போகிறதா நமக்கு வந்து தெரியுது. இந்த 5 மணி நேரத்தில் 2 பார்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து ரியோராஜ் வந்து கம்பேரிங் பண்ணுவார். இன்னொன்று வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து கம்பேரிங் பண்ண போகிறதா தெரியுது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 ஃபீமேல் கோஸ்டார்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் கூட நடித்த நிறையா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த இதில் கலந்துக்கிறது தெரியுது. நம்ம பூஜா ஹெட்டே இவங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஃபீமேலில் நடிச்சிருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட சினிமாவில் ஒவ்வொரு படத்துலையும் முக்கியமான மூமெண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நிறையா வந்து அந்த பாட்டல் ட்ரிபியூட்லாம் வந்து பண்ண போகிறதா தெரியுது. அதனால் இந்த ஆடியோ லான்ச் ஒரு வேறு லெவல் ஆடியோ லான்ச்சாக இருக்க போது. தளபதியோட கடைசி குட்டி ஸ்டோரி இன்னும் இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆடியோ லான்ச்சில் ஏற்கனவே வந்து இப்போ அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம தளபதி என்ன மாதிரி சொல்ல போகிறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது. யாரெல்லாம் வந்து டிக்கெட் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.